சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடானது நடைபெற்று வருதுங்க. இந்த மலை கோவிலில் எந்த ஒரு கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருதுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருள் என்ன, அந்த பொருளால் சமுதாயத்திற்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, அதுலேயும் குறிப்பிட்டு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு வருதா, திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும், உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குதுங்க. அதனால சமுதாயத்தில் ஒரு தாக்கமும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் கடல் நீரானது அக்டோபர் மாதம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள், பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் போன்ற பொருட்களானது வைத்து வழிபடப்பட்டு வருதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த 4 பொருட்களும் வைத்து இப்போ வழிபடப்பட்டு வருதுங்க. இதனால் நாட்டில் மங்களமானது பெருகும், நோய்கள் அனைத்துமே விலகிவிடும், மக்கள் மத்தியில் தர்மமானது தலைக்கும் அப்படின்னும் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருளால் 12 ராசியில் 2வதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசியாகும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து போவது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய கொள்கைக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் அதிகமாக பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க. அடுத்தவர்கள் சொல்லுவதை நம்புவதற்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செஞ்ச பின்னாடி அதை நம்புவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுவிட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குங்க. பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகளானது உண்டாக போகுது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணையை நீங்கள் ஆதரித்து நடத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய நண்பர்களுடைய நட்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. பெண்கள் அதிகமாக பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் வேகம் காட்டுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் அடுத்தவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்து நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவர்கள் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. அதே போல் அவசரமாக எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக முடிவுகளை எடுக்க
நினைப்பீங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாங்க. நிதானமாக யோசித்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்க செய்யலாங்க. வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே உங்களுடைய பேச்சில் இந்த காலகட்டத்தில் கவனமானது தேவைப்படுதுங்க. அதே போல் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் உண்டாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உறவானது பலப்படக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொலைபேசி தொடர்பு மூலமாக சில பேருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களானது ஏற்படுங்க. அதன் மூலமாக லாபமும் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காத அற்புதமான நேரமாகுங்க. சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனையானது தலை தூக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் நீங்கள் அதை சமாளித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சில காரியங்களில் தாமதமாக வெற்றியோட உங்களுக்கு கிடைக்கலாங்க. இதுவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை நீங்கள் கைவிடாமல் நீங்கள் செஞ்சு கொண்டே இருக்க வேணுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பி உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் நீங்கள் ஒதுக்க வைக்க வேணுங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை எடை போட முடியாதுங்க. உங்களிடம் நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. நிதானமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய நேரமாகும். வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய தாய் வழி உறவினர்களுடைய விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் அடமான வைத்த நகைகளை சொத்துக்களை மீட்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அசையா சொத்துக்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து செய்து நீங்கள் அதில் மகிழ்ச்சி அடைவீங்க. இது வரைக்கும் கைமறதியாக வச்ச பொருட்கள் நகைகள் முக்கிய ஆவணங்கள் அனைத்துமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் நீங்கள் கொடுத்த பணமானது வசூலாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களிடம் இருந்துட்டு வந்தால் மனக்குழப்பமானது மறையக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பூர்வீகம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகுங்க. கடன் சுமைகள் அனைத்துமே குறையுங்க. நோய் நொடிகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வம்பு வழக்குகளில் எதிர்பாராத வெற்றியை பெற்று தருங்க. இல்லைன்னா தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுன்னா அது தள்ளுபடியாகக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க. நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. இயற்கை வைத்தியம் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. நண்பர்களோடு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கூட்டாளிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. அவர்களிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய நேரமாகுங்க. மேலுமே கொடுத்த பணம் வரல, போட்ட முதலீட்டில் லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட வேண்டாங்க. இந்த நிலையானது மாறக்கூடிய நேரமாகுங்க. புதிய சொத்து வாகனம் வாங்க வேணுங்கிற கனவானது நிறைவாகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பல புழக்கமானது அதிகரிக்குங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் நிலையான நிம்மதியானது ஏற்படுங்க. நோய் நொடி எதிர்ப்புகள் சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சியால் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய நேரமாகுங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வர்த்தகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுத்தருங்க. வெளியூர் செல்ல வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க.
அதே போல் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்குங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.